நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான சிம்பிளான குருமா தான் பார்க்க போகிறோம். இது டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம், பூரி, சப்பாத்தி, தோசை, கல் தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். நம்மளோட கான்செப்ட் என்னன்னா காய்கறி நிறைய சாப்பிட்ணும், அதில் காம்ப்ரமைஸாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் முந்திரி பருப்பும் கசகசாவும் லைட்டாக வெந்நீர் விட்டு ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஒரு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு 3/4 வேக்காடு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். காலிஃப்ளவர் எப்பயுமே நம்ம உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வைப்போம் இல்லையா, அதை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இந்த குருமா குழம்புக்கு நான் சேர்க்க போகிறேன். இந்த கசகசா முந்திரியோட இந்த தேங்காவை சேர்த்து அரைச்சி கடைசியாக ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தா, காலையில் பூரி, அதுக்கு குருமாவும், சாப்பாட்டுக்கு இதுவும் செய்ய போகிறேன். இந்த குருமா 2த்துக்குமே சாப்பிட்லாம். அடுத்தது இந்த குழம்பு வீடியோ நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். ஏன்னா இப்போ ஏற்கனவே சமைக்கிறவங்க சின்ன சின்ன பசங்களாம் கேட்டிருக்காங்க தனித்தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் செப்பரேட்டாக இந்த பிடிக்கிற காரக்குழம்பு அதுவும் இந்த குருமாவும் இன்றைக்கி தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன். வேணுன்றவங்க பார்த்துக்குங்க. சமையல் இன்னும் பண்ணலான்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணிவிடுங்க, சரிங்களா? இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, நீட்டில் 2 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதை முதல்ல போட்டுக்கோங்க. அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க. தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன காய் முதல்ல சேர்க்கணுன்னா நூக்கல் முதல்ல சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கூட ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறமே அந்த எல்லா காயும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் அந்த 3/4 வேக்காடு பாருங்கள், நல்லா தெரியும், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரையும் அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம முதல்ல ஏன் சேர்க்கலன்னா, நூக்கல் கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால தான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு விசில் வைக்க போகிறோம் குக்கரில். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, இந்த காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு, தக்காளி போட்டு வதக்கிட்டு, எல்லா காயும் போட்டு வதக்கிட்டு, தேவையான காரப்பொடி, வீட்டில் என்ன சாம்பார் பொடி வச்சுருக்கீங்களோ அதை போட்டுட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, தனியாத்தூள் வேணும்னா சேர்ப்பீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்ப்பேன், சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த முந்திரி, கசகசா, இந்த தேங்காய் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது வதங்கினே இருக்கும். உப்பு போட்டு வதக்கிட்டோம்னாக்கா சரியாயிடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிட்டு உங்களை பார்க்குறேன். எல்லா காயும் இப்போ சேர்த்து வதக்கிட்டேன். கொஞ்சமாக இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தனியா, காஷ்மீரி சில்லி, வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டுக்கோங்க. அப்புறமா தான் நம்ம இந்த கசகசா, முந்திரி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா தேங்காவோட, அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். விசில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சுருங்க, இல்லைனா குழைவாயிடும். ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தேங்காய், அந்த கசகசா பேஸ்ட்டு ஊற்றும் போது காமிக்கிறேன். இப்போ ஒரே ஒரு விசில் தான், ரொம்ப போடாதீங்க, குழஞ்சிரும். அப்போ திருப்பி நம்ம தேங்காய்லாம் ஊற்றி ஒரு கொதிக்க வச்சாலும் கொதிக்க வைக்கலாம், விசில் போட்டாலும் போட்டலாங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கா? அது ரொம்ப குழையக்கூடாது. உங்களுக்கு குழைவாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு விசில் கூட விட்டுக்கோங்க. நம்ம திருப்பி கொதிக்க வைக்கணும், அதனால தான். இப்போ என்ன பண்ணுங்கள், அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கசகசாவை இதில் ஊற்றிக்கலுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்படி இல்லைன்னா அப்படியே மூடி ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க, உங்களுடைய ஆப்ஷன். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை இருக்குதுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொதிக்க வச்சாலும் சரி, ஒரு விசில் விட்டாலும் சரி. நான் ஒரு விசில் விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு மூடி ஒரு விசில் விட்டுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருந்தால் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுது. இது சாதத்துக்கும் டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எண்ணெய் கம்மியாக தேங்காய் சேர்த்து பண்ணியிருக்கோம். உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. ப்ளஸ் அது கூட பாருங்கள், காய்கறி நிறைய இருக்கும். ஓகேங்களா? சரி, இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இப்போ தான் சமைக்க ஆரம்பிக்கிறோன்ற குழந்தைகளுக்கு ஈஸியாக சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி.